2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி, அதற்கு மக்கள் தருகிற பதில், இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக மன்னராட்சிக்குத்தான் மகுடம் சூட்டியிருக்கிறது. ஒரு சூரியன் ஒரு சந்திரனை போல ஒரு திமுக தான். திமுகவை போல வெற்றி பெற திமுக போல அறிவும் உழைப்பும் வேண்டுமென அரசியல் எதிரிகளை கடுமையாக தாக்கி பேசினார் முதல்வர் ஸ்டாலின். அவருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் காட்டமாக பதிலளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். உங்கள் அறிவு மக்கள் நலனுக்கானதல்ல என சொல்லி 50 ஆண்டுகள் தமிழக மக்கள் திமுகவை நிராகரித்துள்ளனர். 2026 தேர்தலில் திமுகவுக்கு முடிவுரை எழுதுவார்கள் என உதயகுமார் கூறினார். இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுக போலவே வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுக போல் வெற்றி பெற திமுக போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது. இந்த திமுகவினுடைய அறிவும் உழைப்பும் பயன்படுகிறதா என்ற கேள்வி, அதற்கு மக்கள் தருகிற பதில், இந்த அறிவும் உழைப்பும் நிச்சயமாக மன்னராட்சிக்குத்தான் மகுடம் சூட்டியிருக்கிறது. வாரிசு அரசியலுக்குத்தான் மகுடம் சூட்டியிருக்கிறது. குடும்ப வாரிசுகளுக்கு மகுடம் சூட்டுவதற்குத்தான் இந்த திமுகவினுடைய அறிவும் திமுகவுடைய உழைப்பும் பயன்பட்டிருக்கிறது. தவிர ஜனநாயகத்தை காப்பாற்றி மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்வதற்கு இன்னும் நீங்கள் 75 ஆண்டுகள் பவள விழா காண்கிற அரசு, இந்த கட்சி 25 ஆண்டுகள் தான் ஆட்சியில இருந்திருக்கிறது என்று சொன்னால் 50 ஆண்டுகள் உங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். உங்கள் அறிவும் எங்களுக்கு தேவையில்லை, உங்கள் உழைப்பும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மீது அக்கறை இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருந்திருக்கிறது. ஆகவே மக்களாட்சிக்கு அடைக்கலம் தருகிற, மக்களாட்சிக்கு முகவரி தருகிற, மக்களாட்சிக்கு உயிர் கொடுக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மகுடம் சூட்டுவதற்கு, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரை அமர்த்துவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் ஆட்சியுடைய நிர்வாகத்தால். ஆகவே மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுத இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மகத்தான தீர்ப்பை வழங்குவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தயாராக இருங்கள் அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு என்று கூறி விடைபெறுகிறேன்.